ஆல்மோஸ்ட் 23 அக்டோபர்லேருந்து இப்போ 24 முடிஞ்சது, 25 முடிஞ்சது, 2.5 வருஷம் ஆச்சு. இன்னமும் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 0 நெகட்டிவ் இந்த லெவலில் தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை நம்புறதை விட டிசிப்ளின் தான் முக்கியம். ஸோ ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணாமல் நான் வந்து இந்த கோலுக்காக போட்டிருக்கேன், கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், மார்க்கெட் ரெக்கவர் ஆன பிறகு உங்கள் ஸ்கீம் மட்டும் ஃபஸ்ட்டாக இருந்ததுன்னா அப்போ மாற்றலாமான்னு யோசிக்கலாம். அது வரைக்கும் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லலாம். 10 ரூபாய் என்னது ஆரம்பிக்குது, மார்க்கெட் கண்டிஷன்னால அது 7, 8, 6 கீழே போக போக நீங்கள் கட்டுற அதே 1000 ரூபாய்க்கு 100 யூனிட் வாங்கின இடத்துல எக்ஸ்ட்ராவாக நிறைய யூனிட்ஸ் வாங்குங்க. எக்ஸ்ட்ரா 20, 30, 40% வரைக்கும் வாங்குவேன். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மட்டுமே இல்லாமல் நான் என்னோட பணத்தை இந்த கோலுக்காக இப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கும் போது இன்னும் பெட்டராக எஸ்ஐபி யூஸ் பண்ண முடியும். பிக்கெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மிஸ்டேக் இன் 2026. இது நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ என்னன்னா, நிறைய பேர் வந்து ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி 2023 எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அது இன்னமும் ஞாபகம் இருக்குது. அவருக்கு ஆல்ரெடி 65 வயசு ஆயிடுச்சு. சார், லாஸ்ட் 3 இயர்ஸில் நான் இந்த ஸ்கீமில் போட்டேன், எனக்கு வந்து 35% ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. அடுத்த 3 இயர்ஸில் எந்த ஃபண்டு வரும் சொல்லுங்கள் அப்படின்னு. சார், அது யாருக்குமே தெரியாது, மார்க்கெட் எப்படி போகும்னு தெரியாது. இப்போதைக்கு வந்து நல்லா இருக்குது, பட் திங்ஸ் எப்போனா மாறலாம். அதனால் அந்த மாதிரி பார்த்து போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். பட் இல்லை உங்களுக்கு தெரியும்னு ஒரு 5 நிமிஷம் பேசினார். பட் அதுக்கப்புறம் கால் கட் பண்ணார். என்ன பண்ணாருன்னு தெரியாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த டைம் லைனில் பாஸ்ட் 3 இயர்ஸில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு, அடுத்த 3 இயர்ஸ் இப்படி வந்துச்சுன்னா நான் இவ்வளோ கார்பஸ் வந்துடும், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு நிறைய கனவு கோட்டையை கட்டிட்டு இருந்தாங்க ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி. இப்போ என்ன ஆச்சு, லாஸ்ட் 2 இயர்ஸ் 2026 ஆல்மோஸ்ட் 23 அக்டோபர்லேருந்து இப்போ 24 முடிஞ்சது, 25 முடிஞ்சது, 2.5 வருஷம் ஆச்சு. இன்னமும் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 0 நெகட்டிவ் இந்த லெவலில் தான் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து நம்ம சூப்பராக போகும்னு எதிர்பார்க்கும் போது அது ஃபஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சூப்பராகவே போயிட்டு இருக்கும். அது வந்து மார்க்கெட் ஆல்வேஸ் டஸ் த ஆப்போசிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் மார்க்கெட்டை நம்புறதை விட டிசிப்ளின் தான் முக்கியம். ஸோ ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணாமல் நான் வந்து இந்த கோலுக்காக போட்டிருக்கேன், கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், 5 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அதுக்காக இந்த ஸ்கீம் சூஸ் பண்ணுறேன், ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த பிளான் வச்சிருக்கேன், அதுக்கு இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் போது குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேலே. ஸோ ஆரம்பிச்சு 2-3 வருஷம் ஆச்சு அப்படின்னா ரிட்டர்ன்ஸை பற்றி கவலைப்பட வேணாம், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஆரம்பித்த ஸ்கீமாக இருக்கட்டும், அந்த எந்த கேட்டகரியில் இருக்கோ அதே கேட்டகரியில் இன்னும் ஒரு 10 ஸ்கீம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டாட்டாவில் போட்டிருப்பீங்க, HDFC, ICICI, SBI, கோட்டக் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா ஒரு கவலையும் இல்லை. மார்க்கெட் தான் இப்படி இருக்குது, கவலைப்படாமல் கண்டினியூ பண்ணலாம். மார்க்கெட் ரெக்கவர் ஆன பிறகு உங்கள் ஸ்கீம் மட்டும் ஃபஸ்ட்டாக இருந்ததுன்னா அப்போ மாற்றலாமான்னு யோசிக்கலாம். அது வரைக்கும் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், ஸ்டாப்பிங் எஸ்ஐபி டியூரிங் கரெக்ஷன்ஸ். இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ், இது வந்து கரெக்ஷன் இப்போ தான் கரெக்ஷன், அதாவது லாஸ்ட் 3 மாசமாக கிட்டத்தட்ட 3வது மாதம் US ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு முடிவு எட்டின பாடு இல்லை அப்படின்னும் போது கரெக்ஷன், மார்க்கெட் 85,000 பாயிண்ட்லேருந்து குறையுது. ஸோ திடீர்னு வந்து நல்ல நியூஸ் வரப்போகுதுன்னும் போது ஏறுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறையுது. இல்லை நான் இதை பண்ண மாட்டேன், நீ இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசும்போது திருப்பி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மாற்றி நடக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு 76,000 போகுது, திருப்பி 73,000 வருது, திருப்பி 78,000 போகுது, திருப்பி இதே லெவல். ஸோ ஆல்மோஸ்ட் 85,000 பாயிண்ட், அதாவது இயர் ஸ்டார்ட்ல இருந்தது நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுதான் கரெக்ஷன் சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% மேலே கரெக்ஷன். இது இங்கிருந்து கீழே போகுமானா இந்த பிரச்சனை முடியாம க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து $200 போகும்னு ஒரு அதிகப்படியான ஒரு செனாரியோ. அந்த செனாரியோவில் மேபி இன்னும் கொஞ்சம் டீப்பர் கரெக்ஷன் இந்தியாலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அக்ராஸ் த வேர்ல்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து அவங்க 2 பேரும் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து முடிக்காம போயிட்டே இருந்தாங்கன்னா நடக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணணும், கம்மியாகும் போது அதிக யூனிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்லாவே தெரியும். 10 ரூபாய் என்னவே ஆரம்பிக்குது, மார்க்கெட் கண்டிஷன்னால அது 7, 8, 6 கீழே போக நீங்க கட்டுற அதே 1000 ரூபாய்க்கு 100 யூனிட் வாங்கின இடத்துல எக்ஸ்ட்ராவா நிறைய யூனிட்ஸ் வாங்குங்க. எக்ஸ்ட்ரா 20, 30, 40% வரைக்கும் வாங்குவீங்க. அப்போ ஒன்ஸ் அந்த கண்டிஷன் ரிவர்ஸ் ஆகுது, 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்க, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உலக அளவில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பேரலாக கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் நல்லா போகுதுன்னும் போது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் போட்டிருந்த ஃபண்ட் 6 ரூபாயிலேருந்து 7, 8, 10, 12, 14 போகும். அப்போ ஆவரேஜாக 8 ரூபாயில் நிற்குது, 9 ரூபாயில் நிற்குதுன்னா ஈஸியாக உங்கள் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவாக மாறும். கரெக்ஷன் நடக்கும்போது நீங்கள் அதிக யூனிட்ஸ் வாங்குவீங்கன்ற காரணத்தினால எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டூ மெனி ஃபண்ட்ஸ். ஒரு 8லேருந்து 12 ஸ்கீம் போட்டிருப்பாங்க, ஆனால் அதுலேயே வந்து 3 ஸ்மால் கேப் இருக்கும்,
2 மிட் கேப் இருக்கும். அந்த மாதிரி ஓவர்லாப்பிங்காக இருக்கும். ஈவன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் போட்டிருப்பாங்க. லார்ஜ் கேப்பும் இருக்கும், மிட் கேப்பும் நிறைய ஓவர்லாப் ஆகிருக்கும். எதுக்கு இப்படி போட்டிருக்கீங்கன்னா, இல்லை இது நல்ல ஸ்கீமு, இது நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இதுவும் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இல்லை என் ஃப்ரெண்டு வச்சிருந்தா நானாக பார்த்து சூஸ் பண்ணேன், எனக்கு தெரியல, இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஸ்கீம் போட்டால் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ரிட்டர்ன்ஸை கில் பண்ணும். ஸோ நம்ம 30,000 போடுறோன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 ஸ்கீம் போடலாம், 4 ஸ்கீம் போடலாம், இன்னும் கூட குறைச்சிக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா. ஸோ 1 லட்ச ரூபா போடும்போது அதுக்குன்னு 10 ஸ்கீம் போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட கம்மியாகவே போடலாம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி என்ன நாலேஜ் இருக்குது, உங்களோட கோல்ஸ் என்ன, அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணும்போது வெறும் ஈக்விட்டி போடாமல் ஹைப்ரிட் போடலாம், டெட் போடலாம், இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரித்து டைவர்சிஃபைடாக பிளான் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு யோசிக்காம, இது வந்து எஸ்ஐபியில் போட்டுட்டேன், இது இல்லாமல் வேற ஏதாவது போடலாமா நிறைய பேர் கேட்பாங்க. ஆல்ரெடி 10,000 போகுது, இன்னொன்று வந்து வேறு எதுலேயே போடலாமா? எஸ்ஐபின்றது ஒரு மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங். நீங்கள் எஸ்ஐபியில் போடும்போது லார்ஜ் கேப்பில் போடுவீங்க, மிட் கேப்பில் போடுவீங்க, ஸ்மால் கேப்பில் போடுவீங்க, அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில் போடுவீங்க, கோல்டில் போடுவீங்க, சில்வரில் போடுவீங்க, எல்லாமே இருக்குது. மெட்டல்ஸும் இருக்குது, ஈக்விட்டி மார்க்கெட்டும் இருக்குது, டெட் மார்க்கெட்டும் இருக்குது, மல்டி அசெட் ஃபண்ட் எல்லாம் கலந்த மாதிரியும் இருக்குது, பேலன்ஸ்டு இருக்குது, டைனமிக் அசெட் அலோகேஷன், ஈக்விட்டி டெட் இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் வந்து இட்ஸ் அ வே ஆஃப் இன்வெஸ்டிங். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மட்டுமே இல்லாமல் நான் என்னோட பணத்தை இந்த கோலுக்காக இப்படி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கும் போது இன்னும் பெட்டராக எஸ்ஐபி யூஸ் பண்ண முடியும். மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அவ்வளோதான் எஸ்ஐபி வேஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறத விட பிரித்து போட்டிருந்தேன்னா, இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் போட்டிருந்தா இன்னத்துக்கு எக்ஸ்போஷர் அதிகம். யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணி போட்டிருந்தாங்களோ, 23ல ஸ்மால் கேப் நல்லா இருக்குன்னு போட்டவங்களுக்கு இப்போ ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தது. 24ல டிஃபென்ஸ் தீமேட்டிக் ஃபண்ட் நல்லா இருந்ததுன்னு போட்டவங்களுக்கு இப்போ டிஃபென்ஸ் கம்மியாக கொடுத்துச்சு. இந்த வருஷம் ஏஐ ரிலேட்டடாக இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் நல்லா பண்ணதுன்னும் போது இப்போ இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் எக்ஸ்போஷர் எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கம்மியாக ஆகலாம். ஸோ இந்த மாதிரி வருஷம் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா இட்ஸ் அ சைக்கிள். எல்லாமே வந்து மேலே போச்சுன்னா கீழே வரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட எக்ஸ்போஷர் கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்றது உண்மை. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணாமல் விட்டுறது. 25 வயசில் ஒரு 5,000 ஸ்டார்ட் பண்ணிருப்பேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிருக்கும், நல்ல கார்பஸ் இருந்திருக்கும், பட் ஆனால் எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணிருக்க மாட்டேன். இந்த 5 வருஷத்தில் உங்கள் மேரேஜ் ஆயிருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், கம்பெனி மாறி இருக்கலாம், உங்கள் இன்கம் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கலாம், உங்கள் லைஃப் ஸ்டைல் அதிகரிச்சிருக்கலாம், பட் ஆனால் உங்களோட எஸ்ஐபியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. வருஷம் ஒரு புது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை பை டிஃபால்ட் என்னோட சிம்பிள் சஜஷன், ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி, அதாவது வருஷத்துக்கு 10% அதிகரிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸே ஃபர்ஸ்ட் இயர் 5,000 ரூபீஸ்னா செகண்ட் இயர் 5,500, தேர்ட் இயர் வந்து எக்ஸ்ட்ரா 550, அதுக்கு அடுத்த வருஷம் எக்ஸ்ட்ரா 600, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 10% போடுவாங்க. ஓவரால் கார்பஸ் 10 வருஷம் போடுறீங்களோ 20 வருஷம் போடுறீங்களோ மினிமம் 30% வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா போடுற இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், ஃபைனல் கார்பஸும் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். இவ்வளோ அட்வான்டேஜ் வந்து எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இல்லை ஸ்டெப் அப் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை விட பிக்கஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியை மாற்றுறது, இல்லைனா போர்ட்ஃபோலியோ மாற்றிக்கிட்டே இருக்கிறது. ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது, இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் இப்போ ஏன் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது, இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி செக்டரல் ஃபண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக போடுறீங்களோ சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ், பட் வெயிட் பண்ணி இன்னொரு 2-3 இயர்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மேசிவான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எக்ஸிட் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து செக்டரல் ஃபண்ட்ஸ் முதலீடு பண்ணதுக்கான பலன் கிடைக்கும். இப்போ எக்ஸிட் ஆனீங்கன்னா சிங்கிள் டிஜிட் 4-5%, 7-8% மேலே யாருக்குமே இல்லை எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ அதனால இது ஏன் கம்மியாக இருக்குது, ஏஐ த்ரெட்னு உண்மையாக இது வந்து மாறுமா அப்படின்னு டீப்பர் அனாலிசிஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூடயோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் போய் பேசுனீங்கன்னா அவங்க வந்து டீப்பர் இன்சைட்ஸ் கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் நியூஸாக வந்துட்டு இருக்கும், இதில் போடாதீங்க, போட்டிருந்தீங்கன்னா வெளியே வந்துருங்க, எல்லாம் வரும். அதை தாண்டி உங்களுக்கான நாலேஜ், உங்களுக்கான கிளாரிட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் செக்டரல் ஃபண்ட்ஸில் போடணும். இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ மேலே சொன்ன எல்லா மிஸ்டேக்ஸும் நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் ஆவரேஜாக 15% ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 2020 கோவிடுக்கு அப்புறம் ஆரம்பிச்சவங்களாம் 23-24 வரைக்கும் சூப்பரான ரிட்டர்ன்ஸ் இருந்தது. பட் லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணதுனால மட்டும்தான் இப்போ வந்து ஒரு 15% ஆவரேஜாக காமிக்குது. யாரெல்லாம் நிறுத்திருந்தாங்களோ, இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ அதனால் கீழே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், பேசுவோம்.